ஒரு காலத்தில் ஒரு சோம்பேறி மனிதன் சில ஆப்பிள்களை திருட முயற்சி செய்தான். அப்போது அங்கு வந்த விவசாயி அவனை பார்த்து கத்தினார். பயந்து போன சோம்பேறி மனிதன் காட்டிற்குள் ஓடினான். சிறிது நேரம் சென்ற பின் ஒரு வயதான ஓநாயை பார்த்தான். இந்த ஓநாயால் எப்படி உயிர் வாழ முடிகின்றது என்று எண்ணினான். திடீரென்று ஒரு சிங்கம் வாயில் இறைச்சியை வைத்தபடி அந்த ஓநாயை நோக்கி வந்தது. பயந்து போன சோம்பேறி அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறினார். அந்த ஓநாயோ பயம் இல்லாமல் அங்கேயே அமர்ந்திருந்தது. அந்த சிங்கம் தன்னிடம் இருந்த இறைச்சி துண்டை ஓநாயிடம் கொடுத்தது. ஓநாய் மகிழ்ச்சியுடன் அந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதன் கடவுளின் விளையாட்டை கண்டு மகிழ்ந்தான். கடவுள் எல்லாருக்கும் ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்பதை எண்ணி அவனும் அந்த காட்டில் ஒரு இடத்தில் அமர்ந்து 2 நாட்கள் காத்திருந்தான். பசி தாங்க முடியாததால் காட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தபோது வழியில் ஒரு ஞானியை சந்தித்தான். அந்த ஞானியிடம் ஏன் கடவுள் எனக்கு மட்டும் ஒரு நல்ல வழியை காட்டவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த ஞானி, கடவுள் எல்லோருக்கும் ஒரு திட்டம் வைத்திருப்பார், உண்மைதான். ஆனால் அவர் நீ அந்த ஓநாயை போல் இருக்க விரும்பவில்லை. நீ அந்த சிங்கம் போல் இருக்க